தேவனுடைய அன்பு இருக்கு இல்லைங்களா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே நமக்கு பெருசா தெரியல. இந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரே என் கூட இருக்கிறதுனால மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாது இருப்பது எப்படி? உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கீழே விழுவதும் நீங்கள் எழுந்திருப்ப நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அதிக ஹைலைட், எதை உயரமான இடத்துல வச்சிருக்கிறீங்க? உங்கள் தோல்விகளையா அல்லது தேவனுடைய அன்பையா, அல்லது நீங்கள் உங்களுடைய அவமானங்களையா? தேவனுடைய அன்பை நாம் உயரமான இடத்துல வைக்கலாம். நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறேன் ஆண்டவரே, நான் வீழ்ந்தாலும் எழுந்தாலும், நான் என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய அன்பு என்னை போதுமானதாக இருக்கிற இந்த அன்பு என்ன பண்ணும், மறுபடியும் என்ன பண்ணும், என்னை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும். இந்த அன்பு தான் என்னுடைய வாழ்க்கையுடைய கீவேர்ட். இந்த அன்பு தான் என்னுடைய லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நமக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னா தேவைன்னா அது தேவனுடைய அன்பு தான். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்திடம் இந்த பழங்களை வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் நேசிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். நீ எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை புரியாத சூழ்நிலைகளில் கூட ஆண்டவர் உங்களை நேசித்து கொண்டிருந்தார், ஆனா எனக்கு அது புரிதல் இல்லை, அவ்வளவுதான். ரோமர் 5:8 வாசிங்களேன். ரோமர் 5:8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்போ பாருங்களேன், பிசாசு என்ன பண்றான், பொய்களினாலே என்ன பண்றான், பொய்களை வாழ்க்கையில கொடுத்து, பொய்களை என் வாழ்க்கையில கொடுத்து, சில தந்திரமான வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில கொடுத்து என்ன பண்றான், என்னை வீழ பண்ணுகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்து தேவன் என்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினாராம். அப்போ பிசாசு என்ன பண்றான், என்ன பாவியா இருப்பதையே விரும்புகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வியாதியா இருப்பதையே பிசாசு விரும்புகிறான். நீங்கள் தரித்திரமா இருப்பதையே பிசாசு விரும்புகிறான். நீங்கள் சண்டையோடும், நீங்கள் அசமாதானத்தோடும், நீங்கள் குழப்பங்களோடும், நீங்கள் பயத்தோடும், நீங்கள் தனிமையோடும், நீங்கள் நிராகரிப்புகளோடும் வாழ்வதையே பிசாசு விரும்புகிறான். ஆனால் தேவன், நான் சண்டையோடு வாழும் பொழுதே என்னை நேசித்தார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பது தீர்மானமாயிற்று. நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காய் மரித்ததினாலே தேவன் என்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அன்பு எங்கெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நேசிப்பதை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ஆராதனைக்கு சீக்கிரம் வருவதில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம். எங்கள் சபையில் ஊழியங்களில் பங்கெடுப்பதில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். நீங்கள் ஜெபிப்பதில், ஊழியத்துக்காக ஜெபிப்பது, ஊழியங்களோடு பயணிப்பது, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும், இல்லாட்டி இது அன்பா இருக்காது. சொல்லுங்க, அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒன் சைடாவே நீங்க நேசிக்கிறேன், அது என்ன ஆகும்? அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அன்பு செலுத்துவது என்பது வெறும் செயல்பாடு அல்ல, அது ஒரு கட்டளை. சொல்லுங்க, அன்பு செலுத்துவது வெறும் செயல் அல்ல, அது ஒரு கட்டளை. அதை இப்படி மாற்றி சொல்லணும், அன்பு என்பது சொல்லல்ல, அது ஒரு செயல். அன்பு என்பது செயல் மட்டுமல்ல, அது ஒரு கட்டளை, அது ஒரு பிரமாணம்.